கடைசி வர பாருங்க. என எண்ணில் ட்விஸ்ட் இருக்கு. சுதன்கிற ஒரு சின்ன பையன் நைட் அவன் அம்மா அப்பா கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல ஒரு சீரியல் கில்லர் கடந்த ஒரு வாரத்துல 10 பேரை கொலை பண்ணிருக்கான நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் சுதனோட அப்பா அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு அவனை மாடியில இருக்க அவனோட ரூம்ல போய் தூங்க சொல்லிட்டு அவங்க வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. அப்படி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம். தூங்கிட்டு இருக்க சுதன் கண்மொழிச்சு பார்த்தா அவனுடைய ரூம் முழுக்க ஒரு இருட்டா இருக்கு. மெதுவா எழுந்து தடவிக்கிட்டே கதவு கிட்ட போய் லேசா கதவு திறந்து பாக்குறான். அப்ப யாரும் மாடி ஏறி வர்ற மாதிரி இருந்திருக்கு. இவனும் யார் அதுன்னு பாக்குறான். பார்த்ததும் சுதன் ரொம்பவும் அதிர்ந்து போறான். அப்படி அவன் என்ன பார்த்தான்னா அங்க ஒரு ஆள் அவனோட கையில இறந்த சுதனோட அப்பா அம்மாவோட உடலை இழுத்துக்கிட்டு சுதன் ரூமு கிட்ட வந்து கேட்டிருக்கான். இதை பார்த்த சுதன் பயந்து போய் அவனோட பெட்ல போய் படுத்து அவனோட பெட்ஷீட்னால அவனை கவர் பண்ணிட்டு படுத்திருக்கான். அப்போ அந்த ரூம்குள்ள வந்த அந்த கில்லர் சுதனோட அப்பா அம்மா ரத்தத்தை வச்சு அவன் ரூம் கதவுல எதையோ எழுதிட்டு சுதன் பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். சுதனால அந்த இருட்டுல அங்க என்ன எழுதிருக்குன்னு அப்போ படிக்க முடியல. பெட்டுக்கு கீழே அந்த கில்லர் மறைஞ்சிருக்கான். பெட்டுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணின சுதனோட அப்பா அம்மா இறந்த உடல்கள் இருக்கு. இதை பார்த்து கத்தி அளவு முடியாம பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே அமைதியாவே இருக்கான். நேரம் போய்கிட்டே இருக்கு. இந்த இருட்டுக்கு அவனோட கண்கள் அட்ஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சுதனுக்கு அந்த செவத்துல எழுதின அந்த எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அதை படிச்சு பார்த்ததும் சுதன் ரொம்பவும் அதிர்ந்து போறான். அப்படி அதுல என்ன எழுதுச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு லைக் தான் என்ன இது மாதிரி ஹாரர் வீடியோஸ் பண்ண தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணும். அந்த செவத்துல அந்த கில்லர் என்ன எழுதிருந்தான்னா, எனக்கு தெரியும், நீயும் தூங்கலன்னு.